Taste the Daily. மகேந்திரன் சார், திமுக எம்பிக்கள் 39 எம்பி, பாண்டிச்சேரியோடு சேர்த்து 40 எம்பிக்கள் என்ன செய்கிறாங்க? அதாவது தமிழச்சி தங்கப்பாண்டியன், தயாநிதி மாறன், டிஆர் பாலு, கனிமொழி, கலாநிதி வீரசாமி, ஜெகத் ரட்சகன், இவங்கெல்லாம் பார்த்தீங்க, இவங்க மேலே பட்டியல் நீண்டு கொண்டே போகும். சரி, இவங்கெல்லாம் ஒன் டைம் எம்பி கிடையாது. இவங்க வந்து 2 முறை 3 முறை இருந்திருக்கிறாங்க. இவர்களுடைய சொத்துக்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா கோடிகளை தாண்டும். அது ஒரு சில கோடிகள்ல. அதாவது பார்த்தீங்கன்னாக்கா டிஆர் பாலு வந்து ஒரு கப்பல் கம்பெனி ஓனர். இது ஜெகத் ரட்சகன் பார்த்தீங்கன்னா 1000 கோடிக்கு மேல சொத்து இருக்குது. இது தயாநிதி மாறனை பத்தி நான் சொல்லணும். அதாவது இவங்க மக்கள் பிரச்சனை எப்படி சந்திப்பாங்க? அப்ப தங்கமணி கிட்ட சொத்து இல்ல, வேலுமணி கிட்ட சொத்து இல்ல, பாஸ்கர் கிட்ட சொத்து இல்ல. என்ன கொஞ்சம் அவரோட கருத்தை வாங்கிப்போ. அவரோட கருத்தை வாங்கி அந்த மாதிரி தவறான கருத்துக்களை சொல்லக்கூடாது. அவரோட கருத்தை எல்லாருக்கும் தான் சொத்து இருங்க சார். வர சார், அது அஃபிடவிட்ல ப்ரூவ் பண்ணி ஓகே, அஃபிடவிட்ல காமிச்சிட்டு தான் நீங்க தேவைப்பட்ட நீ கேஸ் போடு. எப்படி கேஸ் போடு? நீ கேஸ் போடு, வழக்கறிஞர் தானே. நம்ம பேசுவோம். அவர் கண்ணர் அவரோட கருத்தை வாங்கிப்போம் சார். நீங்க சொல்லுங்க. தவறான கருத்துக்கள். அதாவது தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னாக்கா கச்சத்தீவு பிரச்சனை, காவிரி பிரச்சனை, முல்லைத்தீவு பிரச்சனை, இப்படி போன்ற நிறைய பிரச்சனைகள் இருக்குது. எந்த எம்பியாவது வீதியில இறங்கி அதுக்கு தலைமை தாங்கி போராடி இருக்கிறாரா? ஏன் நம்ம ஸ்ரீபெரும்புதூர்ல சாம்சங் தொழிலாளர்கள் பிரச்சனை வந்தது, அதுக்கு ஏதாவது ஒரு டிஆர் பாலு தலைமை தாங்கி போராடி இருக்கிறாரா? சிபிஎம் அவங்க பொதுக்குழுல என்ன தீர்மானம் போட்டாங்க? மக்கள் விரோத திமுக அரசுன்னு சொல்லி போட்டாங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னாக்கா தேயிலை தொழிலாளர்கள் பிரச்சனை இருக்குது. 3 முறை எம்பியா இருந்தாரு ராஜா. என்னைக்காவது ஒரு நாள் அந்த முதலாளிகளை அழைத்து இவர்களுடைய பிரச்சனை என்ன, இவங்களுக்கு பிஎஃப் இருக்குதா, இஎஸ்ஐ இருக்குதா, இவங்களுக்கு இன்சூரன்ஸ் இருக்குதா, இவர்களுக்கு நல்ல வீடு இருக்குதா என்ற பத்தி எல்லாம் ஏதாவது ஒரு கூட்டம் நடத்தி இருக்கிறாரு? எனக்கு புரியல. இரு, நான் சொல்லி முடிச்சிருங்க. இப்போ ஒத்தை செங்கலை வைத்துக் கொண்டு எய்ம்ஸ் வரலன்னு சொல்லிட்டு உதயநிதி ஸ்டாலின் போனாரு. அதுக்காக குரல் கொடுத்தாங்களா? கடந்த ஆட்சியில வந்து கோயம்புத்தூர்ல இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் வரணும்னு சொல்லிட்டு 56 கோடி ஒதுக்குனாங்க. இதுவரையில அதுக்கான ஒரு முன்னெடுப்பு ஏதாவது இருக்குதா? இலங்கை தமிழர் குடியுரிமை பிரச்சனை 1983 இருந்து போராடி கொண்டிருக்கிறார்கள். 40 ஆண்டுகளுக்கு மேல். இதுவரை அதுக்கு ஏதாவது குரல் கொடுத்ததுண்டா? குடியுரிமை இலங்கை தமிழர் உங்களோட தனிப்பெருமை உங்களோட தனி பெருமையை பேசுறதுக்கான மேடை இது கிடையாது. என்னோட கேள்வி எம்பிக்கள் என்ன பண்றாங்க? அதற்கான பதிலை அவர்கிட்ட வாங்கிட்டு வரீங்க. குடியுரிமை பிரச்சனைக்காக இவர்கள் குரல் கொடுத்தார்களா? 40 ஆண்டு கால போராட்டம், அதற்கு குரல் கொடுத்தார்களா? இல்ல. இத்தனை முறை இவங்க வந்து விபி சிங் காலத்துல இருந்து, வாஜ்பாய் காலத்துல இருந்து, மன்மோகன் சிங்ல 2 முறை காலத்துல இருந்தாங்க. தமிழ்நாட்டுக்கு ஒரு கவர்னர் வாங்கி கொடுத்ததுண்டா? ஏனென்றால் இவர்களை மீறி யாரும் வந்துவிடக் கூடாது என்ற ஒரே நோக்கம் தான். இல்ல, எனக்கு புரியுது. நான் என்ன இப்ப இவங்களை மீறி யாரும் வந்துடக்கூடாது அப்படின்னா இவங்களுக்கு அடுத்த வாய்ப்பு எப்படி கிடைக்கும்? மக்கள்கிட்ட இருந்து ஒரு அதிருப்தி கிடைச்சிராதா? ஆமாங்க, அதிருப்தி தாங்க இப்ப எல்லாமே இருக்குது. இன்னைக்கு வந்து ஒரு உதாரணத்துக்கு எடுத்துங்க. இடைத்தேர்தல்னாக்கா அப்ப சேர்த்து வாரி அடிச்சுதான் அதே மக்கள் சொல்லுங்க. மக்கள் வந்து எதிராக இருந்திருந்தாங்க. அவங்க தனிப்பட்ட விருப்பம். கண்டெஸ்ட் பண்ணல ஏடிஎம்கே. அது பதில் சொல்லுங்க. அவங்க தனிப்பட்ட விருப்பம். இவங்க வந்து இத்தனை முறை ஆட்சியில் இருந்தாங்கல்ல, இன்னைக்கு இந்திக்காரங்க எல்லாம் உள்ள வந்துட்டாங்கன்னாங்க. ஏன் ஒரு ரயில்வே துறை எடுத்து தமிழக மக்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பு கொடுக்கலாம்ல? அது ஏன் செய்யல? ஏங்க ஒரு மழை வெள்ளத்துக்கு கூட வந்து பாக்கலங்க எம்பிங்க. நீங்க எத்தனை தொலைக்காட்சியில பார்த்திருக்கீங்க? ஒரு மழை வெள்ளத்துக்காவது வந்து பார்த்தாங்களா? அதுக்கப்புறமா இவங்க போகும்போதெல்லாம் மக்கள் இவங்க ஓட்டு கேட்டு போகும்போது மக்கள் என்ன செய்தார்கள் என்பது நம்ம எல்லாருக்கும் தெரியும். நீங்க பாத்தீங்கன்னாக்கா ஒரு டோல் பிளாசால போனீங்கன்னாக்கா அது கட்டணம் உயர்வு, அதுக்காவது ஏதாவது குரல் கொடுத்தது இல்ல சார். எனக்கு புரியுது, பிரச்சனை நிறைய இருக்கு. அதை ஏன் நிவர்த்தி பண்ண மாட்டேங்கிறாங்க? அதிமுக அரசு இருந்தபோது குறைவான எம்பிக்கள் இருந்தபோது கூட நிறைய பிரச்சனை, மக்கள் நலன் சார்ந்த திட்டங்களை சாதிச்சிருக்காங்க, நிறைவேற்றி இருக்காங்க. இவங்ககிட்ட இப்ப முழுமையான எம்பிக்கள் இருக்காங்க.
40 பேர் சுளையா இருக்கும்போது கூட ஏன் செய்ய மாட்டேங்கிறாங்க? அதான் நீங்க கேள்வி. ஆக்கப்பூர்வமா செய்யறதுக்கு பதிலா இது போல எனக்கு சீட்டு கொடுக்கல, ஏன் நீங்க வந்து ஒரு சாதாரண இருக்கையில உட்கார்ந்து சக பயணிகளோட உட்கார்ந்து உங்களுக்கு என்ன பிரச்சனை கேட்டுன்னு போனாக்கா போக முடியாதுங்களா? ஏர் இந்தியா நிறுவனத்தை நடத்துவது யார்? அதுக்கு முதல்ல பதில் சொல்லுங்க. மத்திய அரசு நடத்துதா? மத்திய அரசு தான் இடையூறு பண்ணும். போக்குவரத்து துறை அமைச்சர்கிட்டே வரும். இப்ப இன்னைக்கு கூட எடுத்துங்க, தமிழ்நாட்டுல சாராய வியாபாரத்தை தட்டி கேட்டதற்காக 2 இளைஞர்கள் வெட்டி கொலை. ஏங்க, சுதந்திரம் அடைந்து 75 ஆண்டு காலத்துக்கு மேல ஆகுதுங்க. இதுவரையில ஒரு பெண் ஐபிஎஸ் அதிகாரி என்னை எரித்து கொள்ள முயற்சி நடக்கிறதுன்னு ஏதாவது சொல்லி கேள்விப்பட்டீங்களா? ஒரு எஸ்பி தூக்க மாட்டீங்க, எஸ்பி சாகல, ஒரு எஸ்பி பிஜேபி ஆபீஸ்ல வந்து கம்ப்ளைன்ட் தரல, ஒரு ஏடிஜி நேரல மொத்தம் அவரே டோட்டலா மறந்துட்டு பேசுறாரு. எல்லாத்தையும் கவுண்டர் கொடுத்துட்டே இருந்தா அவர் எப்ப பேசுவார்? ஆமாங்க, இப்ப இடைமறிக்கிற நேரத்துல நம்ம சொல்ல முடியும். அவரு நம்மளுடைய நேரத்தை சொல்லுங்க. எஸ்பி எடுத்து சொல்லுங்க. எஸ்பி மேல இல்ல, உங்களோட கருத்தை நீங்க பதிவு பண்ணுங்க. கோகுல்ராஜ் கொலை வழக்குல எஸ்பி சூசைட் பண்ணாங்க. விவகாரம் அது இல்ல சார். கனகராஜ் சார், நீங்க திசை ஒரு நிமிஷம். ஏடிஜிபி பாலியல் கனகராஜ் சார், இப்ப சப்ஜெக்ட் அது கிடையாது. நீங்க திட்டமிட்டு ஷோவையே திசை திருப்புறீங்க. இப்ப விஷயம் அது கிடையாது. நான் அவரோட கருத்தை வாங்கிக்கிறேன். அதாவது அதுக்கு அப்புறமா பாத்தீங்கன்னாக்கா அதிமுக சமூக ஆர்வலர் 800 கோடி ஊழலத்தை வெளியில சார், நீங்க பிரச்சனைகளை பட்டியலிடுறீங்க. நான் என்ன கேக்குறேன்னா, மத்திய அரசுகிட்டயோ இல்ல நாடாளுமன்றத்துக்கிட்டயோ போய் ஒரு அழுத்தம் கொடுத்து தமிழ்நாட்டு உரிமையை காக்க இதெல்லாம் தாங்க பேசணும். இதெல்லாம் தாங்க நாடாளுமன்றத்துல பேசி இருக்கணும். அதான் பேசல. ஏன் கேக்குறேங்க? அத பேச மாட்டேன்றாங்க. எங்க பேசணும்? எதுக்கு பேசணும்னு நினைக்கிறாங்க இவங்க வந்து? இப்ப இன்னைக்கு கூட பாத்தீங்கன்னாக்கா, சமீபத்துல ஒரு ரயில்ல இருந்து ஒரு கர்ப்பிணி பெண்ணை தள்ளி விட்டு இருக்கிறாங்க. எவ்வளவு கனவுகளோட தன்னுடைய குழந்தையை சுமந்து இருப்பாள் அந்த தாய். அத பத்தி ஒரு பெண்ணுக்கு ஒரு இது எங்க கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட்ல அசாம்ல இருந்து ஒரு 18 வயது கூட பூர்த்தி ஆகாத ஒரு பெண் வந்து இறங்குறாங்க. அவங்களுக்கு ஒரு பாலியல் தொல்லை கொடுக்குறாங்க. இன்னைக்கு வந்து பேசுவோம், நம்ம தொடர்ந்து பேசுவோம். இது மைனாரிட்டி அரசாங்கம்னாக்கா இவங்க 10 வருஷம் இருந்தாங்களே, அது மெஜாரிட்டி அரசாங்கமா? அந்த கேள்விக்கு பதில் சொல்லுங்க. இங்க எம்பிங்க என்ன குரல் கொடுத்தாங்கன்னு கேக்குறீங்க. ஊட்டியில வந்து பிலிம் இண்டஸ்ட்ரின்னு இருக்குது. 2000 தொழிலாளர்களுக்கு மேல வேலை செய்து கொண்டிருந்தாங்க. அதுக்காவது ஏதாவது குரல் கொடுத்தாங்களா? இல்ல. குன்னூர்ல நாய்க்கடிக்கு மருந்து அத மூடினாங்க. அதுக்கு ஏதாவது குரல் கொடுக்கல சார். மருத்துவ கழிவு எடுத்துன்னு வந்து கொட்டுறாங்க. கேரளால இருந்து எடுத்துன்னு வந்து கொட்டுறாங்க. ஆளுகின்ற மாநிலம் அது. அதுக்காக ஏதாவது குரல் கொடுத்தாங்க? இந்தியா கூட்டணியில் இருக்கிறார்கள். அதுக்காக ஏதாவது குரல் கொடுத்தாங்களா? இந்தியா கூட்டணியில தான் இருக்கிறாங்க. நன்றி சார். அதுக்காக ஏதாவது குரல் கொடுத்தாங்க? நன்றி சார். நன்றி.